நம்ம இத்தனை வருஷம் ஒரு 3-4 எலெக்ஷனில் நான் ஓட்டு போட்டிருக்கேன். ஒரு அன்எக்ஸ்பெக்டடு நான் வந்து சேலம் மேற்கு தெருவில் இறங்கி வேலை செஞ்சோம் விசில் சின்னத்தில். ஆனால் மேற்கு தெரு தான் ஜெயிப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் தமிழ்நாடே ஜெயிப்போம் அப்படின்னு இன்ப அதிர்ச்சி கொடுத்துட்டார் விஜய் சார். விஜய் சார் ஓவர் கான்ஃபிடண்ட்டாக பேசினார். நாங்கள் அப்போ எல்லா சிலரையும் பேசுகிறாங்க அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் அவர் பேசுகிறது வந்து ஒரு மக்களோட கனெக்ட் ஆகி பேசியிருக்காரு. இப்போ ஒரு வீடியோ பார்க்கும்போது அப்படி கூஸ்பமாக இருக்குது. நிறைய பேர் இந்த எலெக்ஷனோட முடிஞ்சிடும் அவ்வளோதான், அடுத்தெல்லாம் இருக்க மாட்டீங்க அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்களே முடிச்சு விட்டாங்க. எனக்கு என்னென்னா அந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் விஜய் சார் உள்ளே வச்சு லாக் பண்ணலான்னு பார்த்தாங்க. அந்த டைமில் தான் அந்த செங்கோட்டையன் சேர்ந்தார். அதுக்கப்புறம் அவர் வெளியே கூட்டு வந்து ஈரோட்டில் தான் ஃபஸ்ட்டு ஒரு இது பண்ணார், மாநாடு மாதிரி. அது வந்து அவருக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. இங்கே செங்கோட்டையன் வந்தது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு ப்ளஸ்னே சொல்லலாம். விஜய் சாருக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது. அவர் செங்கோட்டையன் சாரும் ஒரு ராசியானவர். அது இல்லாமல் இவருக்கு நல்ல ஒரு பூஸ்டப்பே கொடுத்துருந்தாரு. நீங்கள் செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா 200 தொகுதி ஜெயிப்பின்னு எந்த பேட்டியிலும் சரி ஒரு பாசிட்டிவாகவே சொல்லிட்டு இருந்தார். அவருக்கு ஒரு பூஸ்டப்பாக இருந்தது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா கரூரில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால்தான் எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அதெல்லாம் தெரியாமல் போணுச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்ததுக்கப்புறம் தான் என்னென்ன பண்ணணும், எங்கெங்கே பர்மிஷன் ஆகணும் அதெல்லாம் டீசெண்டாக பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் இருந்தாங்க. அது வந்து விஜய் சாருக்கு ஒரு ப்ளஸ்ஸு. அதேமாதிரி செங்கோட்டையன் சார் கூப்பிட்டு வந்த எல்லா வேட்பாளருமே வெற்றி பெற்றுட்டாங்க. அது வந்து ஒரு எடப்பாடிக்கு வந்து ஒரு நஷ்டம் தான் அவர் போனது. மற்ற கட்சிகளை பற்றிலாம் என்ன நினைக்கிறீங்க? மற்ற கட்சி பார்த்தீங்கன்னா டிஎம்கே பணம் கொடுத்து எப்படியாவது ஓட்டு வாங்கலாம்னு நினச்சிட்டாங்க. சேலத்தில் வடக்கில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு 2000 ரூபா கொடுத்தேன்னு சொன்னாங்க. என்ன தான் பணம் கொடுத்தாலுமே நம்மளால் அசால்ட்டாக ஜெயிச்சிட்டாங்க. நம்ம சேலத்திலே பார்த்தீங்கன்னா 4 தொகுதி ஜெயிச்சிட்டாங்க. மற்ற இடத்துல 2வது இடத்துல இருக்காங்க. இப்போ நம்ம மேட்டூர், ஓமலூர்லாம் பார்த்தீங்கன்னா ஜாதி ஓட்டு அது இதுன்னு சொன்னாங்க. இருந்தாலுமே 2வது இடத்துல வந்து விசில் வந்துருச்சு. அதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டடு, செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஏற்காட்டில் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் இருந்தாங்க. அதுவே வந்து நாங்கள் ஜெயிச்சின்னு தான் நினச்சோம். ஏற்காட்டில் அப்படி கொண்டு வந்தது பெரிய விஷயம். ஏன்னா யங்ஸ்டர் நிறைய பேர் வந்து போட்டு பயங்கரமாக போட்டாங்க. கொளத்தூர் சம்பவத்தை கேள்விப்பட்டீங்களா? ஆமாம், கொளத்தூரில் வந்து ஏன்னா எப்படியும் ஜெயிச்சிருவாங்கன்னு ஒரு அசால்ட்டாக இருந்துட்டாங்க. ஆனால் அங்கே வந்து இறங்கி நம்ம ஆளுங்க வேலை செஞ்சு தான் எங்களுக்கு தெரில. இப்போ கொளத்தூரில் நம்ம எப்படியும் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்ததுனால தான் நம்ம ஆள் உள்ளே புந்து அடிச்சுட்டாங்க. அவங்களே எதிர்பார்க்கல. ஆனால் இது செம்ம இஷ்யூ பண்ணிட்டாரு. குளத்தூரில் தோது அவங்க ஆளுங்களும் நம்ப முடியல. டிஎம்கே வந்து எனக்கு தூங்கி வச்சு கற்பனையாக இந்த நாள் அப்படி கனவாங்கிற மாதிரி நம்ம சினிமாவில் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, முதல்வன் படத்துலலாம் பார்க்குற மாதிரி ஒரு நாள் சூப்பராக போச்சு. டிவிகே ஃபேன்ஸ்லாம் அதை ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நிறைய கட்சிகள் சொல்லிட்டு இருந்தாங்க, வீட்டில் இருக்கிற குழந்தைங்களாம் வந்து விஜய் தோத்துட்டா சூசைட் பண்ணிக்கும், வீட்டிலலாம் பத்திரமா பார்த்துங்க அப்படின்னாங்க. ஆனால் நம்மளாங்க சொல்கிறாங்க ஏடிஎம்கே டிஎம்கேலாம் வயசான கட்டை நிற்கிறாங்க, அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தால் சேர்த்தா கூட விஜய்காரன்னு சொல்லுவாங்க, அவங்கள ஹார்ட் அட்டாக் வராமல் பார்த்துக்குங்க அப்படின்னு நாம் சொல்லணும். இனிமே ஏன்னா ஹார்ட் அட்டாக் இருந்துட்டு கூட அது விஜய்காரன்னு சொல்லிடுவாங்க இந்த அதிர்ச்சியில். சீமான் அப்பயே சொன்னேன், விஜய் அவருக்கு நோண்டாமல் இருந்தால் கூட அது 8% அப்படியே இருந்திருக்கும். விஜய் வந்து பாசிட்டிவாக பேசி அப்புறம் போக விஜய் எது பண்ணாலும் விஜய் மேலே குறை சொல்லிகிட்டே ஷார்ட்டையே பேச விட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அது வந்து விஜய் சாருக்கு ஃப்ரீ ப்ரமோஷன் ஆகி போச்சு. நான் போன வீட்டிலே சொன்னேன், விஜய் சாருக்கு வந்து ஃப்ரீ ப்ரமோஷன் ஆயிடுச்சு. விஜய் பற்றி யார் யார் பேசுகிறாங்களோ அவங்க பேச 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 இவங்களுக்கு வந்து விஜய் சாருக்கு வந்து ஃப்ரீ ப்ரமோஷன் தான். ஏன்னா நம்ம வந்து கழுத்துக்கு வந்து அவங்க அடிச்சுட்டே இருந்தால் கழு திருப்பி அவனுக்கு மேலே தான் விழுவோம். அப்படி தான் வந்து சீமான் கட்சி விழுந்துருச்சு. சீமான் கட்சி இது மீக்கிறது கஷ்டம். ஏன்னா இப்போ இந்த ஃபஸ்ட் எலெக்ஷன்லேயே 100-108 வந்துருச்சு நான் விஜய் கட்சி. இன்னும் பொடிசிலுங்களாம் 17 வயசு 16 வயசு 13 வயசுலாம் இருக்கிறாங்க. அவங்களாம் அடுத்த 5 வருஷத்தில் ஓட்டு வந்துடும். அவங்களாம் ஓட்டு வந்துட்டால் கிட்டத்தட்ட அவங்களே வந்து ஒரு 10% 20% வந்துடுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 150 சீட்டுக்கு மேலே அடுத்த எலெக்ஷன்லாம் பயங்கரமாக வெயிட்டாக இருக்கும் விஜய் கட்சி. எந்தெந்த கூட்டணி கட்சி வரீங்களாம் இப்பயே தயவு செஞ்சு விஜய் கட்சி வந்துருங்க. ஏன்னா இதுக்கு மேலே 10-15 வருஷத்துக்கு வந்து விஜய் தான் சிஎம்மாக இருப்பார். அதை வந்து யூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா காங்கிரஸ்லாம் இங்கே பெசாங்க வந்துட்டா அடுத்து வந்து எம்பி எலெக்ஷன்லாம் 40 சீட்டு வந்து டிவிக்கு ஜெயிச்சிடும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து காங்கிரஸுக்கு வந்து பயங்கர ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். அதனால் காங்கிரஸ் கண்டிப்பாக 5 சீட்டு வந்து விஜய்க்கு வந்துடும், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. மற்ற ஏடிஎம்கேலேருந்து எப்படியும் செங்கோட்டையன் சார் வந்து ஒரு 3-4 பேர்த்து கொண்டு வந்துடுவார் என்ற டைரக்ட் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம மாம்பழம் அவங்களும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு ஒரு மினிஸ்ட்ரி பதவி இதை கொடுத்தாங்கன்னா அவங்களும் கண்டிப்பாக வந்துடுவாங்க. கண்டிப்பாக விஜய் சார் வந்து முதலமைச்சராக ஆயிடுவார். கூட்டணிலாம் தேவையில்ல. நம்ம வந்து அந்த அதான் காங்கிரஸில் 5 பேர், பாமகவில் வந்து 4 சீட்டு இருக்குது, கம்யூனிஸ்ட் இழுத்துக்கலாம். இது மாதிரி ஏடிஎம்கேலேயே நம்ம செங்கோட்டையன் தெரிஞ்சிங்க எப்படியும் இருப்பாங்க ஜெயிச்சிங்க, அவங்க ஏதாவது பொறுப்பு தரம் அது தரன்னு சொல்லி கூப்பிட்டு அவங்களுக்கு சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம கூட்டணிலாம் வைக்க தேவையில்ல, ஆளுங்களை பிடிச்சா போதும், கண்டிப்பாக வந்துடுவாங்க, வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஆளுங்க சீனியர் இருக்காங்க 2-3 பேர், அவங்க கூப்பிட்டு வந்துடுவாங்க. இப்போ அவர் சிஎம் ஆனார் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் சைன் ஒன்று போடுவார்ல, அது எந்த விஷயத்துக்காக?
அது வந்து அவருக்கு தான் தெரியும். அது மாதிரி இப்போ இவனுங்க நீட்டுன்னு சொன்னாங்களே டிஎம்கே, அது மாதிரி எந்த நம்ம சார் சொல்லலை. ஏதோ நல்ல விஷயத்துக்கு போடுவார். அது பொறுத்து கண்டிப்பாக பெண்களுக்காக ஒரு இதை தான் போடுவார். அது வந்து முதல் சைன் வந்து பெண்களுக்காக ஏதாவது நல்ல திட்டங்கள் சொல்லியிருக்காருல்ல, அந்த மோதிரம் கொடுக்கறது, மாமன் சீரு, இது மாதிரி திட்டத்தை வந்து முதல்ல கொடுப்பார் நான் நம்புகிறேன். அவர் கொடுத்தது கரெக்டாக பண்ணிட்டாருன்னா அடுத்து 5 வருஷத்துக்கு விஜய் தான் சிஎம். மற்ற கட்சியெல்லாம் வந்து கூட்டணி சேர்ந்தா இப்பயே சேர்ந்துக்குங்க. ஏன்னா வந்து 5 வருஷத்துக்கு வந்து அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கும். விஜய் சார் சூப்பர், ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா நீங்கள் செம்ம கான்ஃபிடண்ட்டாக இருந்தீங்க. அது வந்து இப்போ வீடியோ பார்க்கும்போது தான் தெரியுது. நான் கூட நினச்சி பார்க்கல இப்படிலாம் ஒரு ஹிஸ்ட்ரி பிரேக்கில், இந்த ஹிஸ்ட்ரியில் நாங்கள் சேலம் மெருகுதல் வேலை செஞ்சோம். உங்கள் கட்சியில் நாங்கள் இவ்வளோ வேலை செஞ்சு நான் பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா அதுலேயும் எங்கள் பங்கு இருக்குதுன்னு நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன்.